ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இந்த ஒரு அருமையான ஒரு கடலைக்கறி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி, அப்பம், இடியாப்பத்துக்குலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆட்டானதும் 4-5 பல் வெள்ளைப்பூண்டை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கறிகிராமல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கிறதும் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விடுக்கலாம். வதக்கி நல்லா மணம்லாம் நல்லா மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை இந்த மாதிரி வேக வச்சு அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்து வேக வச்ச தண்ணியையும் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள் குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்றா நல்லா சேர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 3 பச்சை மிளகா இந்த மாதிரி 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா புளிப்பு கிடைக்கிறதுக்காண்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மூடி போட்டு வதக்கி விடலாம். வேக விடுங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனோட எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிச்சா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி அப்போ தான் நல்லா மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்ததும் அடுத்து நம்ம கடற்கரையில் 4-5 ஸ்பூனு தேங்காயையும் சோம்பு அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நல்ல மணமும் கெட்டியாகவும் இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலக்காமல் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகும். அவ்வளோதாங்க. சூப்பரான அருமையான ஒரு கடலைக்கறி குயிக்காக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாதத்து கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இது வீடியோ பார்க்குற நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.